முதலாவதாக இந்த நேற்று வரையில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம பிள்ளைகளுக்கு எதிராக மிக முக்கியமான சதி திட்டங்கள் உலகத்தில் தீட்டப்படுகிறது. என்ன சதி திட்டம்லாம் சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னால், ஸ்பிரிச்சுவலி பல நேரங்களில் நம்முடைய பிள்ளைகளை குறிவைத்து பல காரியங்கள் நடக்குது. ஏற்கனவே பல வீடியோஸில் பிள்ளைகளுக்கான கார்ட்டூன்ஸை பற்றி நிறைய பேசியிருக்கிறோம், நிறைய விஷயங்களை உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கிறோம். இப்போ ரீசண்டாக ஒரு மிக முக்கியமாக சாட்டானிக் கிளப் அப்படின்னு ஒன்று ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது ஸ்கூல் நேரத்துக்கு பிறகு, இப்போ நம்ம ஸ்கூல் நேரத்துக்கு பிறகு டியூஷனுக்கு அனுப்புகிறோம், அப்புறம் சில எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் படிக்கிறதுக்கு நம்ம அனுப்புகிறோம் இல்லையா, அந்த மாதிரி ஸ்கூல் நேரத்துக்கு பிறகு சாட்டானிக் கிளப்ஸ் அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இங்கே சாத்தானை பற்றின பாடம் சொல்லிக் கொடுக்கப்படுகிறது, சாத்தானை பற்றின அறிவு கொடுக்கப்படுகிறது. உலகத்தில் சாத்தானுக்கு என்று ஒரு கூட்டம் நேரடியாக செயல்படுகிறது. பொதுவாக ஒரு சிலர் சாத்தான் என்ன என்று தெரியாமல் அதை வழிபட்டு கொண்டிருப்பார்கள், அதை விட்டுருவோம். ஆனால் நேரடியாகவே சாத்தானையே சாத்தான்னு சொல்லி வழிபடுற ஒரு குரூப் இருக்குது, சாட்டானிக் வர்ஷிப்பர்ஸ் அப்படின்னு பேர். இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சாத்தான் தான் அறிவு கொடுக்குறான். எதை வச்சு சொல்கிறாங்க அப்படின்னா, ஆதாம் ஏவாள் நிர்வாணமாக இருந்தபோது அவர்களுக்கு நிர்வாணி என்று அறிவித்தவன் அவன் தான். அதனால தான் ஆண்டவர் கேட்குறாரு, நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? ஸோ அந்த உண்மையை அவன் தான் சொன்னான் அப்படின்றாங்க. இதுக்கு பின்னாடி ஆவிக்குரிய சூழ்ச்சி இருக்கிறது. அவங்க மேலே ஒரு மகிமையின் வஸ்திரம் இருந்தது, அது வரைக்கும் அவங்களுக்கு அது நிர்வாணமாக தெரியவில்லை. அந்த மகிமையின் வஸ்திரத்தை அவன் எடுத்துட்டான், அதனால தான் அது நிர்வாணமாக தெரிஞ்சிச்சு. சரி, அது நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். ஸோ இதை வச்சுக்கிட்டு ஒரு குரூப் உருவாகி சாத்தான் தான் உண்மையை சொல்கிறவன் அப்படின்னு சொல்லி சாட்டானிக் வர்ஷிப்பர்ஸ் அப்படின்னு இருக்கிறாங்க. அதுக்கு பிறகு சாத்தான் சபைகள் இந்த மாதிரி நிறையா இருக்கிறது. இப்போ பிள்ளைகளை குறிவைத்து சாத்தானுடைய பாடங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. இது ஒரு கிளப்பாக ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது, ஆன்லைன்லேயே இருக்குது. பிள்ளைகள் அதுக்குள்ளே போனால் போதும், அவங்க அதை என்ரோல் பண்ணி உங்கள் பிள்ளைகளுக்கு சாத்தானை பற்றின அறிவு, சாத்தானோடு கூட பழகிறது எப்படி, பேசுறது எப்படி, சாட்டான்ஸோட பவர்ஸ் பெற்றுக்கொள்கிறது எப்படி, இப்படி நிறைய காரியங்களை சொல்லிக் கொடுக்குறாங்க. இப்போது கடைசி காலத்தில் இந்த ஃபோன் என்பது, வைஃபை என்பது, இந்த உலகத்தோடு கூட நம்ம பிள்ளைகள் தொடர்பு கொள்வது சகஜமாய் மாறிவிட்டது. நம்ம பிள்ளைகளை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க, ஆன்லைன் கிளாஸ் போய்கிட்டே இருக்கிறாங்க, கூட வீடியோ கேம்ஸும் விளையாடிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு பக்கம் ஆன்லைன் கிளாஸ் பார்த்துக்கிட்டே வீடியோ கேம்ஸ் விளையாடுறாங்க. இன்னும் சொல்ல போனால் அங்கே ஆன்லைன் கிளாஸ் நடந்துட்டு இருக்குது, பசங்கள்லாம் சைடில் கேம்ஸ் விளையாடிக்கிட்டு இருக்கிறானுங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு இன்றைக்கி உலகம் போயிட்டு இருக்கும்போது பிள்ளைகளை இந்த சாட்டானிக் கிளப் ரொம்ப ஈஸியாக நெருங்குகிறது. உங்கள் பிள்ளைகள் என்ன பார்க்குறாங்க என்பதை நீங்கள் தயவு செய்து பாருங்கள் என்று நான் பல முறை சொல்லியிருக்கிறேன். இப்போது நம்முடைய அடுத்த ஜென்ரேஷன், இப்போ நடக்கிற விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் நீங்கள் நிதானமாக யோசித்து பார்த்தீங்கன்னா, அடுத்த ஜென்ரேஷனை இப்போத்திலிருந்தே ஒரு மிக முக்கியமான சாட்டானிக் கவர்மெண்ட்டுக்குள்ளே கொண்டு வருவதற்கான வேலைகள் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. தயவு செய்து உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்கள். மிக முக்கியமாக உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் ஒரு காவலனாக இருங்க. அதுக்கு தான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். திருப்பியும் சொல்கிறேன், சர்வாதிகாரியாக இருக்காதீங்க, காவலனாக இருங்க.